ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லெக் பீஸை பொரிக்க போகிறோம். எப்படி பொரிக்கலான்னு பார்க்கலாமா? வாங்க. இப்போ அந்த லெக் பீஸை நல்லா கழுவிக்கணும். ஓகேவா? ஒரு 2-3 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிக்கணும். சரிங்களா? கழுவுனதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், நான் என்னென்ன வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு, மஞ்சத்தூள், சிக்கன் 65 மசாலா, தயிர், ஒரு முட்டை. சரிங்களா? இதில் நம்ம எந்த கலர் பவுடரும் சேர்க்க போகிறதில்ல. ஓகேவா? இதை மட்டும் நல்லா கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலக்க போகிறோம். சரிங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மசாலா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த கார்ன்ஃப்ளவர்லாம் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கலந்ததுக்கப்புறம் இந்த முட்டையை உடச்சி ஊற்ற போகிறோம். இதை உடச்சதுக்கப்புறமும் நல்லா கலந்துக்க போகிறோம். சரிங்களா? நல்லா கலந்த உடனே நல்லா அப்போ தான் எல்லா இதுலேயும் உப்பு காரம் எல்லாமே நல்லா பிடிக்கும். சரிங்களா? நல்லா கலந்துக்கணும். நல்லா கலந்ததுக்கு அப்புறம்தான் அதில் ஒவ்வொரு லெக் பீஸாக எடுத்து நம்ம தடவிக்க போகிறோம். சரிங்களா? உப்பு கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கணும். செக் பண்ணும்போது உப்பு நமக்கு ஒரு வேளை பத்தலை, காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம கூடவோ குறைவோ நம்ம போட்டுக்கலாம். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு லெக் பீஸாக எடுத்து நம்ம அது நல்லா மசாலா இங்கே பாருங்கள், இதில் நல்லா கீரல் போட்டிருக்கோம். ஆல்ரெடி நாங்கள் கீரல் போட்டே வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா நம்ம இந்த கத்தி வச்சு போடும்போது நல்லா போட முடியாது பார்த்தீங்களா? அதனால் ஓகேவா? இது நல்லா மசாலா அப்போ தான் உள்ளே பிடிக்கும். நல்லா உப்பு காரம் எல்லாம் இறங்கி நல்லா சாப்பிட டேஸ்டியாக இருக்கும். சரிங்களா? நல்லா அந்த கேப்பெல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி நல்லா மசாலாவை நல்லா தடவிக்கணும். சரிங்களா? நல்லா தடவிட்டு ஃப்ரீசரில் ஒரு 1 hour நம்ம வச்சோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா அதில் மசாலா இறங்கி பொரிச்சதுக்கப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கிறேன். இதில் பாருங்கள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். சரிங்களா? நல்லா கலந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது ஒரு லிக்விடாக இருந்த மாதிரி இருக்குது. அப்படி தானே? இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். வச்சதுக்கப்புறம் நம்ம நார்மலாக நம்ம எப்படி ஃப்ரை பண்ணுவோமோ அதே மாதிரி ஃப்ரை பேனில் பொரிச்சுக்க போகிறோம். ஓகேவா? இப்போ ஃப்ரை பண்ணுற மெத்தடு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கடாயை அடுப்பில் வச்சிடுறோம். வச்சதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நீங்கள் என்ன ஆயில் வேணால் ஊற்றிக்கலாம். ஓகேவா? நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். சரிங்களா? தேங்காய் எண்ணெய் நமக்கு எவ்வளோ தேவையோ கொஞ்சம் நிறையா ஊற்றினோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். நிறையா ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் தான் காஞ்சிட்டா நமக்கு ஒரு 5 minutes விட்டு பார்த்தோம் அப்படின்னா தான் காயும். அப்படி தானே? கொஞ்சம் நேரம் கழித்து செக் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா? செக் பண்ணி பார்த்தேன், காஞ்சிட்டு. சரி, இப்போ நம்ம ஒவ்வொரு லெக் பீஸாக எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சுக்க போகிறோம். சரி, நல்லா இங்கே பாருங்கள், எண்ணெய் காஞ்சிட்டு தெரியுது. ஒவ்வொரு லெக் பீஸாக எடுத்து அதில் போடுறேன். பாருங்கள், ஃபஸ்ட் ஒன், செகண்ட் ஒன் போட்டாச்சு. தேர்ட் ஒன்னையும் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்குது. அப்படி தானே? அந்த கேப்லேயும் ஒரு பீஸை வச்சுக்க போகிறோம். டோட்டலாக நான் என்ன பண்ணியிருக்கேன், 4 பீஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா? 4 பீஸு நல்லா ஃபஸ்ட்டு சிம்மில் வச்சு கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்க போகிறேன். இங்கே பாருங்கள், ஒரு 1 சைடு வெந்துருச்சு. நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். சரிங்களா? திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ பாருங்கள், செகண்ட் சைடு இந்த பேக் சைடும் நல்லா வெந்துட்டு. அப்படி தானே? பாருங்கள், அப்படியே மசாலா எதுவுமே எண்ணெயில் பிரிஞ்சே போகலை. உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும், நான் எந்த கலர் பவுட்ரு எதுவுமே சேர்க்கலை. கார்ன்ஃப்ளவர் மாவு, எக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா அழகாக ஒரு சின்ன மசாலா கூட பிரிஞ்சு போகாமல் நல்லா பார்க்கவே அழகாக இருக்குது. கடாயிலையும் ஒட்டலை. பார்த்திங்களா? நான் திருப்பும்போது கடாயில் ஒட்டலைல்ல, அழகாக வந்திருக்கு. அப்படிதானே? பாருங்கள். இப்போ வெந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துட்டோம். பொரிச்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன கடைசியில் எடுத்து வச்சு நம்ம பரிமாற வேண்டியது தான். அவ்வளோதான், ஈஸி. நம்ம லெக் பீஸ் இப்போ ரெடி ஆகிட்டு. அப்படிதானே? பாருங்கள், கொஞ்சம் தான் வேக வேண்டியது இருக்குது. வெந்தோடனே நம்ம எடுத்து தட்டில் வச்சுருவோம். சரியா? பாருங்கள், அவ்வளோதான். நமக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. இன்னும் பாருங்கள், நான் இன்னும் கொஞ்சம் வேக விட்டுட்டே இருக்கேன். இப்போ ரெடி. அதை எடுத்து நம்ம பிளேட்டில் வச்சு நம்ம சர்வ் பண்ண போகிறோம். ஓகே, லெக் பீஸ் ரெடி. பாய்.